அண்மைச் செய்தி 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இதுகுறித்தான மேலும் விவரங்கள். தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் வளிமண்டலத்துடைய கீழ்ப்பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை செல்வதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாகவும் அதேபோன்று வடக்கு வங்கக்கடலில் உருவான அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருந்த நிலையில் வலுவிழக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இதனுடைய தாக்கத்தால் தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் நிலவுவதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மழை பெய்யக்கூடிய நேரங்களில் காற்றுடைய வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் இருக்கக்கூடும் எனவும், அதே போன்று ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்களிலும், புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு மிதமான அளவில் நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நாளைய தினம் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் மதுரை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல பலத்த காற்று, இடிமுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 16ஆம் தேதி நாளை மறுநாள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய 17ஆம் தேதி வரும் தமிழ்நாட்டில் பரவலாக மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வெப்பத்தினுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்காது. இயல்பை ஒட்டி தான் அதிகபட்ச வெப்பநிலை இருக்கக்கூடும் எனவும், அதே நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இடிமின்னுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.